எப்போ பார்த்தாலுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு செஞ்சு அதே மசாலா அதே டேஸ்ட்டில் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் பழைய சிக்கன் கிரேவி டேஸ்ட்டை மறந்துட்டு கம்ப்ளீட்லி இந்த டேஸ்ட்டுக்கு மாறிடுவாங்க. அதில் இருக்க மசாலா அதில் கோட் ஆகிற செகண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்குமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு முறை மட்டும் நான் சொல்கிற மாதிரி சிக்கனை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மல் சிக்கன்லேருந்து இந்த சிக்கனுக்கு மாறிடுவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள், சீரகம் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நல்லா சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம கையிலே நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மசாலா எல்லாமே சிக்கனில் போய் நல்லா சேரும். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு அந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் இறங்குற மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வரன்னு இருக்குது. ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தெளித்ததுனால அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகுறது நமக்கு தெரியுது. நல்லா பாருங்கள். இப்போ அந்த மசாலாலாம் இன்னும் அந்த சிக்கனில் இறங்குறதுக்கு நம்ம 20 நிமிஷம் மூடி போட்டு மூட வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்கு சூடு பண்ணுறோன்னா, ஆயிலில் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, சிக்கனை லைட்டாக ஷேடோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீஸை ஒரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடுங்க. அப்போ தான் சிக்கன் பேக் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ சிக்கன் பார்த்தோம்னா 3 to 4 நிமிஷம் நல்லா வேகணும். உடனே திருப்பிடாதீங்க. சிக்கன் பாட்டம் சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்புறம் சிக்கனை திருப்பி விட்டு மறுபடியும் நம்ம 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் இப்போ பேக் சைடு 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மேலே ஃப்ரண்ட் சைடு போட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு லைட்டாக வெந்தால் போதும், ரொம்ப டீப்பாலாம் வேக வேண்டாம். ஷேடோ ஃப்ரை தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ டீப்பாலாம் வேக வேண்டாம். ஸோ லைட்டாக நம்ம எண்ணெயில் பொரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபுல்லாலாம் வேக வச்சிடாதீங்க. இதே மாதிரி சைட் பை சைடுலேயும் வேக விடுங்க. திருப்பி போட்டு 4 பக்கமும் வெந்தால் தான் சிக்கன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மசாலாலாம் இறங்கி சிக்கன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கன் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இந்த சிக்கன்லாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமே நீங்கள் சிக்கனை மட்டும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் அதே எண்ணெயில் இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான பேஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது ஒரு ஃப்ளேவர் தான். அந்த ஃப்ளேவர் இந்த சிக்கனை ரொம்ப நல்லாயிருக்கும் 2 சேர்த்து சாப்பிட்டோம்னா. இப்போ நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். வெங்காயத்தோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் அந்த கிரேவிக்கு சீக்ரெட்டும் நம்ம சொல்லலாம். சிக்கன் கூட சாப்பிட்றப்ப இந்த கேரமலைஸ்டு ஆனியன் இருக்குல்ல, டேஸ்ட் 3 மடங்கு கூட்டி கொடுக்கும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவும் அந்த வெங்காயமும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்போயே சாப்பிட்ணும் போல் ஒரு எண்ணம் வரும் நமக்கு. இப்போ சிக்கனை எண்ணெயில் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கையில் கலரி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த சிக்கனும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நான் ஒரு லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கலரி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா டைம் எடுத்து சிக்கன் வேகிறப்ப தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா டைம் கொடுங்க சிக்கன் வேகிறதுக்கு. சிக்கன் வேகிற டைமில் பார்த்தோம்னா சிக்கன் சைடாக பிரிஞ்சு வரும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். இப்படி 2 தனித்தனியாக பிரிஞ்சு வரப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கலரு, ஸ்மெல்லு, ரோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த சிக்கன் கிரேவி நம்ம சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அத்தென்டிக் ஹோம் குக்கிங் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் அப்போது சூப்பர் ட்ரெண்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் சிக்கனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த கிரேவி பண்ணிட்டு ஒரு சுட சுட தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த டே தான் சூப்பராக போயிடும். See you guys. Happy cooking.